ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜப்பான் சிக்கன் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனும் வேணும். 2 ஸ்பூன் மைதா உள்ள போடுங்க. ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, இந்த தண்ணியை பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதுமா? நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுக்கிற சிக்கனை தீயில டிப் பண்ணி ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பண்ணலாம். ஆனா நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் பேன்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் மிக்ஸ் பண்ணோம். நம்ம செஞ்ச சிக்கனு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு சாஸ் செய்யணும். 1 டேபிள் ஸ்பூன் கீ, அதில் நான் ஊற்றுறேன். சிவியன் கார்லிக் நான் ஊற்றுறேன். கப் மில்க் அண்ட் முந்திரி பேஸ்ட் ஊத்து ஊத்து. அப்பா கம்மியா கூட நம்ம சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்ச சிக்கனை இந்த சாஸ் கூட போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுடுது गाइस, இந்த சிக்கனை சாப்பிட்டாலே சுடுது. வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சாப்பிட்டாலே வாய் செம்மையா பொங்கி வர மாதிரி பொங்கி மாதிரி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா இருக்குது. வீட்டில் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி சிக்கனை செஞ்சு சாப்பிடுங்க.